Hi guys, welcome to Homemade Food Activity channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சூப்பரா டெலிஷியஸான ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்னதுன்னா green chicken தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான ingredientsலாம் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப சிம்பிள் தான். அரைச்சி இதில் வரிசட்டியில் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு தான் இருக்குமே. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே செஞ்சே முடிச்சிடலாம் டிஷ்ஷை. இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் மொத்தம் அரைக்க வேண்டியது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் மெழுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து அரைக்க வேண்டியது. இது வந்து கறிக்கு வந்து இதெல்லாம் அரைச்சி ஃபுல்லாக கறியில் போட்டு வந்து ஊற வைக்கணும். இது வந்து கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். அரைச்சிட்டோன்னா கறியில் போட்டு எப்படி வந்து ஊற வைக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1.5 hour அதை வந்து கறி ஊற வச்சோன்னா கறி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இல்லைனா வித்தின் ஒரு 1/2 hour ஆச்சும் ஊற வைக்கணும். சரிங்களா? ஊற வச்சிட்டிங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் டிஷ்ஷு முடிஞ்சிடும். வதக்கி அது வேக வச்சா வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து அரைச்சிடலாம். ஓகே கைஸ், அரைச்சாச்சு. இதிலே வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். தயிர் ஊற்றிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட்டாக வந்துடும். அதாவது எவ்வளோ தயிர்னா எப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். கறி வந்து ஒரு 1/4 கிலோ கறி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். வாமா இப்போ வந்து இந்த அரைச்சதை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். இருங்க, என்னென்ன இது நம்ம ஊற்றிடலாம். இது மசாலா இது பண்ணும்போது கொஞ்சமாக இது பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போடணும். போடும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், கல்லுப்பு இல்லை வேணும் போடும். இப்போ கலக்கிடுங்க. உப்பு தேவையான போட்டுக்கல, ஜாஸ்தியான கஷ்டம். நல்லா நல்லா இருக்கும். ஒரு 1/2 hour கிட்டாச்சும் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இல்லை 1 hour ஊற வச்சா கூட கறி ரொம்ப சாஃப்டாக வரும். ஏன்னா தயிர்லாம் போட்டிருக்கு, சூப்பராக வரும். ஓகே, போதும். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். செய்கிறது டைமிங் கம்மி தான். இது ஊற வச்சு செஞ்சோன்னா டிஷ் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிடுமா. ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி இதை போடுமா, அவ்வளோதான். ஒரு வித்தின் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் டிஷ்ஷு. சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றுமா? ஓகே, போதும். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயிட்டோம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கறி போட்டுருமா. ஸ்லோவில் வச்சிடலாம். ஃபுல்லாக வலிச்சு போடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. ஊற்றாமல் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதே தயிர் எல்லாம் ஊற்றிருக்குறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கலக்கிடலாம்.
நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கலக்கி விட்டாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு எடுத்துட்டு வாங்க. நான் இந்த தட்டு வச்சுருக்கேன். அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுமா? ஓகே கைஸ், பார்த்தாலே தெரியும் சூப்பராக க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செமி கிரேவியாக வந்துருச்சு. கறியும் சூப்பராக வெந்திருக்கு. சூப்பராக நல்லா எண்ணெய்லாம் நல்லா அது அப்படியே இதுவாகிடுச்சு. பார்த்தாலே தெரியும். மல்லிப்பூ நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டிடுமா போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவுமே முழுசாக தெரியாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. புதினா ஃப்ளேவரு எல்லாமே இருக்கும். பசங்க எதுவுமே எடுத்து போட முடியாது. பசங்க அப்படியே சாப்பிட முடியும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு. பக்காவாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.